இந்த போர் 50 வருடங்களுக்கும் மேல தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது எப்படி தொடங்கியதுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி முடிய போகுதுன்னோ யாருக்கும் தெரியாது. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மைண்ட் செட்டோட வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த வீடியோல நாம எதை பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட 2 துருவங்களா இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் படங்களை பத்தி. இது வரைக்கும் 26 முறை ரஜினி அண்ட் கமல் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. அதுல ஒரு 2-3 படங்கள் மட்டும் 1 வாரம் 2 வாரம் கேப்ல மோதி இருக்கு. மற்ற படங்கள் எல்லாமே நேரடியா மோதி இருக்கு. இதுல யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, யாரோட படங்கள் தோல்வி அடைஞ்சதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சினி மாஸ் HQ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதல் முறையா ரஜினி கமல் படங்கள் எப்போ ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா 1978 ஜூன் 8ஆம் தேதி ரஜினிக்கு முதலா சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் கொடுத்த பைரவி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் கமலோட இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இதுல ரஜினியோட பைரவி படம் சூப்பர் ஹிட் ஆகுது. ஆனா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த மோதல்ல இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம் தான் வெற்றி அடையுது. இந்த படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சதால 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட மோதல் எப்ப நடக்குதுன்னா 1978 தீபாவளிக்கு ஐயா பாரதி ராஜா அவர்கள் டைரக்ட் பண்ண உலகநாயகன் கமலஹாசன் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் படமும் ஐயா கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல ரஜினியோட தப்பு தாளங்கள் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. சிகப்பு ரோஜாக்கள் அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் தப்பு தாளங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட தப்பு தாளங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா கமலோட சிவப்பு ரோஜாக்கள் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 3வது மோதல் எப்ப நடக்குதுன்னா 1979 பொங்கலுக்கு கமலுக்கு நீயா படமும் ரஜினிக்கு குப்பத்து ராஜாங்கிற படமும் வெளியாகுது. ரஜினியோட குப்பத்து ராஜா ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் கமலோட நீயா படம் ரிலீஸ் ஆகுது. நீயா படம் ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட்டான படத்தோட தமிழ் ரீமேக். இந்த படம் தமிழ்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ரஜினியோட குப்பத்து ராஜா படமும் ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோட தமிழ் ரீமேக். இந்த படத்துல ரஜினியோட நடிப்பும் ஸ்டைலும் சூப்பரா இருந்தாலும் இந்த படம் சரியா போகல, ஃபிளாப் ஆகிடுச்சு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட 4வது மோதல் 1980 நடக்குது. கமலுக்கு குரு படமும் ரஜினிக்கு காளி படமும் ரிலீஸ் ஆகுது. ரஜினியோட காளி ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2 வாரம் கழிச்சு கமலோட குரு ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட காளி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா கமலோட குரு 365 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சது. சோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 5வது மோதல் அடுத்த 4 மாசத்திலேயே நடக்குது. அதாவது 1980 தீபாவளிக்கு ரஜினியோட பொல்லாதவன் படமும் கமலோட வறுமையின் நிறம் சிவப்புன்ற படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுது. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான வறுமையின் நிறம் சிவப்பு 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படம் ஆகுது. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பொல்லாதவன் படமும் கமர்ஷியலா சூப்பர் ஹிட் ஆகுது. சோ இந்த மோதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா ரஜினி கமலோட 6வது மோதல் அடுத்த 3 மாசத்திலேயே நடக்குது. 1981 பொங்கலுக்கு கமலோட மீண்டும் கோகிலா படமும் ரஜினியோட தீ படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட மீண்டும் கோகிலா ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த 12வது நாளே ரஜினியோட தீ படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல மீண்டும் கோகிலா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனா நம்ம ரஜினியோட தீ படம் அந்த அளவுக்கு சரியா போகல, இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால இந்த தடவையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 7வது மோதல் அடுத்த 2 மாசத்துக்குள்ளேயே நடக்குது. அதாவது 1981 மார்ச் 7ஆம் தேதி கமலோட ராம லட்சுமணன்ற படம் வெளியாகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ரஜினியோட கழுகு ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட ராம லட்சுமணன் ஓரளவுக்கு ஓடி ஹிட் ஆயிடுச்சு. கழுகு ரஜினியோட வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்தது. அதனால இந்த படம் சுமாரா தான் போச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ரஜினி கமலோட மோதல் அடுத்த 5 மாசத்திலேயே நடக்குது.
1981 ஆகஸ்ட் 15ஆம் தேதி கமலுக்கு சங்கர்லால் படமும் ரஜினிக்கு நெற்றிக்கண்ங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சங்கர்லால் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஆவரேஜா தான் போச்சு. ஆனா ரஜினியோட நெற்றிக்கண் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாகுது. அதுக்கப்புறமா அந்த படத்தை தெலுங்கு மற்றும் ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 9வது மோதல் அடுத்த 3 மாசத்துல நடக்குது. 1981 தீபாவளி அன்னைக்கு கமல் நடிச்ச டிக் டிக் டிக்ங்கிற படமும் ரஜினியும் சிரஞ்சீவியும் சேர்ந்து நடிச்ச ராணுவ வீரங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. முதல்ல ரஜினியோட ராணுவ வீரன் படம் அக்டோபர் 26ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுது. அடுத்த 11 நாட்கள்லயே கமலோட டிக் 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 படம் வெளியாகுது. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான கமலோட டிக் 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 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி படமாகுது. அதே சமயம் நம்ம ரஜினியோட ராணுவ வீரன் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, ஃபிளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. ரஜினி கமல் படங்களின் 12வது மோதல் 1982 நடக்குது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கமலோட சகலகலா வல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சகலகலா வல்லவன் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வசூல் ரீதியா இந்த படம் மிகப்பெரிய சாதனையை படைச்சது. ஆனா ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் அந்த அளவுக்கு சரியா போகல, சுமாரா தான் போச்சு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமல் படங்களின் 13வது மோதல் 1983 நடக்குது. மே 27ஆம் தேதி கமலோட சட்டம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த 6வது நாளிலேயே ரஜினியோட சிவப்பு சூரியன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. 2 படங்களுமே ஃபிளாப்பான படங்கள் தான். அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட 14வது மோதல் 1983 தீபாவளிக்கு நடந்தது. கமல் நடிச்ச தூங்காதே தம்பி தூங்காதே படம் நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல ரஜினியோட தங்கமகன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே 275 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட தங்கமகன் படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. இருந்தாலும் கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே 275 நாட்களுக்கு மேல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 15வது மோதல் 1984 தீபாவளி அன்னைக்கு நடக்குது. கமலுக்கு எனக்குள் ஒருவன்கிற படமும் ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் படமும் வெளியாகுது. அக்டோபர் 22ஆம் தேதி ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல கமல் நடிச்ச எனக்குள் ஒருவன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட எனக்குள் ஒருவன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. ஆனா ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வின் பண்றாரு. ரஜினி கமல் படங்களின் அடுத்த மோதல் 1985 ஏப்ரல்ல நடக்குது. கமலோட காக்கி சட்டை படமும் ரஜினியோட நான் சிகப்பு மனிதன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. காக்கி சட்டை ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் சிகப்பு மனிதன் அதற்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல காக்கி சட்டை 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. ரஜினியோட நான் சிகப்பு மனிதன் படமும் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடையுது. அதனால இந்த மோதல்லையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட மோதல் அதே ஆண்டு தீபாவளி அன்னைக்கு நடக்குது. கமலுக்கு ஜப்பானில் கல்யாணராமன் படமும் ரஜினிக்கு படிக்காதவன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல ரஜினியோட படிக்காதவன் படமும் ரிலீஸ் ஆகுது. அதனாலேயே இந்த 2 படங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. இந்த படம் வசூல் ரீதியா ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா ரஜினியோட படிக்காதவன் 250 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் அந்த டைம்ல மிகப்பெரிய சாதனை படைச்சது. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல் ரஜினியோட அடுத்த மோதல் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. 1986 தீபாவளி அன்னைக்கு கமலோட புன்னகை மன்னன் படமும் ரஜினியோட மாவீரன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட புன்னகை மன்னன் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் ரஜினியோட மாவீரன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ரஜினி கமல் படங்களோட அடுத்த மோதல் 1987 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட நாயகன் படமும் ரஜினியோட மனிதன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட நாயகன் படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட மனிதன் படமும் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. சோ இந்த மோதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான்.
அடுத்ததா ஒரு வருஷம் கேப் விட்டு 1989 ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. 89 தீபாவளிக்கு கமலோட வெற்றி விழா படமும் ரஜினியோட மாப்பிள்ளை படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட வெற்றி விழா 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட மாப்பிள்ளை படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. 1990 பொங்கலுக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ரஜினிக்கு பணக்காரன் படமும் கமலுக்கு இந்திரன் சந்திரன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட இந்திரன் சந்திரன் ஏற்கனவே தெலுங்குல வெளியாகி ஹிட்டான ஒரு படத்தை தான் மறுபடியும் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா ரஜினியோட பணக்காரன் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதனால இந்த தடவையும் ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா 1991 தீபாவளி அன்னைக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த முறை கமலுக்கு குணா படமும் ரஜினிக்கு தளபதி படமும் ரிலீஸ் ஆகுது. இது கமலோட குணா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. ஆனா ரஜினியோட தளபதி 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த முறை ரஜினிக்கு தான் வெற்றி. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் 1992 தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு தேவர் மகன் படமும் ரஜினிக்கு பாண்டியன் படமும் ரிலீஸ் ஆகுது. கமலோட தேவர் மகன் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே சமயம் ரஜினியோட பாண்டியன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் 1995 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினிக்கு பாஷா படமும் கமலுக்கு சதி லீலாவதி படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சதி லீலாவதி 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா ரஜினியோட பாஷா ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரோட கரியர்லயே முக்கியமான படமா அமைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் அதே ஆண்டு தீபாவளி அன்னைக்கு நடக்குது. ரஜினிக்கு முத்து படமும் கமலுக்கு குருதிப்புணல் படமும் 1995 தீபாவளிக்கு வெளியாகுது. இதுல கமலோட குருதிப்புணல் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனா ரஜினியோட முத்து 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இந்த படம் அதிக அளவு வசூல் பண்ணியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜப்பான்ல அதிக நாட்கள் ஓடி சாதனை பண்ணியிருக்கு. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. 2005 தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினியோட சந்திரமுகி படமும் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் ஒரே நாள்ல வெளியாச்சு. இந்த மோதல்ல கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் சரியா போகல, பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா ரஜினியோட சந்திரமுகி கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. இந்த வீடியோல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆரம்ப காலங்கள்ல கமல் சாரோட படங்கள் அதிக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, ரஜினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அவர் புதுமுகம். ஆனா கமல்ஹாசன் ஏற்கனவே ஹீரோவாகி அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருந்தார். ஒருவேளை அதனாலதான் ஆரம்ப காலங்கள்ல ரஜினி படங்களை விட கமல் படங்கள் அதிக அளவுல ஹிட் ஆச்சுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறமா காலம் போக போக ரஜினிகாந்துடைய வே ஆஃப் ஆக்டிங் நிறைய ரசிகர்களுக்கு பிடிச்சு போய் அவருடைய படங்கள் பெரிய அளவுல ஹிட் ஆச்சுங்கிறது என்னுடைய பர்செப்ஷன். இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது உங்கள் நண்பன் ராஜேஷ்.